ஒரு குகன் வரதுக்காக பரதனுக்கு நமஸ்காரம் பண்றார் குகன். நம்ம குரோஹோ சக்கி, நீங்க எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டாவே அப்படின்னு எடுத்து அள்ளி அடைச்சிக்கிறேன். குகன் கேட்கிறார், தினத்துல வந்துட்டேன், சௌரியம் எல்லாம் போடுறதா உங்களுக்கு? நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா உங்களுக்கு சௌரியம் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். இல்லப்பா குஹா, சௌரியம் எல்லாம் நல்லா எங்க அண்ணாவை நீதான் இந்த கங்கையை கடந்ததுக்கு உதவி பண்ணினானே, எங்க நாமளும் கடந்து போகணும், எங்களுக்கும் ஒத்தாசை பண்றியா? ஏஷா பண்றேனே, ஒத்தாசை பண்றதுக்கு தானே நான் இங்க இருக்கேன். ஆனா பரதா, என் மனசுல ஒரு சந்தேகம். அதுவும் எதனால அப்படின்னா, இவ்வளவு பெரிய சைன்யத்தோட நீ வந்திருக்கியா, அதனால ஒரு சந்தேகம். அதை நான் வெளிப்படையாக உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கஷ்டின் துஷ்டாதசி ராமஸ்ய கிருஷ்ண கர்மணஹ இயம் தே மனதி சேனா சங்காம் ஜனயதி வனே. இந்த குஹன் பேசக்கூடிய அழகு, படிப்பறிவு இல்லை ஆனால் பகுத்தறிவு உண்டு. நேற்று சொன்னோம் இல்லையா, கேட்கிற விதம், உங்க அண்ணாவுக்கு ஆபத்து விளைவிக்கதான் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லல. கஷ்டின் துஷ்டாதசி, இவங்க அண்ணாவுக்கு எந்த விதமான ஆபத்தையும் ஏற்படுத்தக்கூடிய எண்ணத்தோட வந்துடலையே, அப்படிதான் நான் நினைக்கிறேன். கேட்கிற அந்த விதம் அவ்வளவு அழகா பேசுற, அந்த சந்தேகம் கூட ஏன் தெரியுமா வருது? இவ்வளவு பெரிய சைன்யத்தோட நீ வந்திருக்கியா, அதனால வந்திருக்கு பரதா, அப்படி ஒன்றும் தப்பான எண்ணத்தோட வந்துடலையே. பேசக்கூடிய அழகு, இப்ப பரதன் அதை காட்டிலும் இன்னும் அழகா பேசுறேன். பரதன் இருக்கு குஹன் கேட்கிற மரியாதை கொடுக்கணும். ஆஃப்டர் வேணும், நான் ராஜகுமார், நான் என்ன வந்து இவன் சண்டையாடுறதுக்கு என்னமா போச்சு, கொண்டு விடுவேன் பார் அப்படின்னு கொல்றதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கும். இருந்தாலும் பரதன் பண்ணுவாரா? அப்படி 3 காரணங்கள். வினயமே உருவான பரதனுக்கு எல்லாம் பண்ணவே தெரியாது. 2வது வயசுல தெரியவர், வயசுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. 3வது ராவணாவுடைய தோழன், எப்படி மரியாதையை கொடுக்காம இருக்க முடியும்? அழகா பரதன் பேச, தமேகம் நமிவாசந்தம் ஆகாஷாய நிர்மலः வரதः ஸ்லக்ஷ்மயா வாசா புகம் வசனோத்ரீத். இந்த இடத்துல வால்மீகி அவர் அபிப்பிராயத்தை எங்கேயாவது சொல்லுவார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல சொல்ற ஆகாசம் போல நிர்மலமான இந்த பரதன் குஹா அழகாக ஒரு சந்தேகப்பட்டு அவன் மனசை போட்டு நோக்கடிக்காதே கூட அப்படின்னு பரதனுக்கு பரிச்சுட்டு வர. தமேகம் நமிவாசந்தம் ஆகாஷாய நிர்மலः, அப்பேற்பட்ட அந்த பரதன் குஹன் கிட்ட ரொம்ப அழகா பேசுற. சஹிமே ராஜா ஜேஷ்டः பித்ருசமோமதः வாபூத்சகாரோ யத்கஷ்டம் நமாம் சங்கிதவத்ஸி. என்னுடைய ராமண்ணா மூத்த அண்ணா, எனக்கு அப்பாவுக்கு சமமானவர், அவருக்கு ஒரு காலம் நான் ஆபத்தை விளைவிக்க மாட்டேன், அந்த எண்ணத்துல நான் வரல. இந்த மாதிரி ஒரு சந்தேகம் குஹா உனக்கு எண்ணிக்கவே வர வேண்டாம். தம் நிவர்த்தை தும்யாமி காம்சம் வனவாசினம் புத்திரன்யானதே காயா குஹ சத்யம் கரீமிதே குஹ சத்யம் கரீமிதே. சத்தியம் விட்டு சொல்றேன் குஹா, எனக்கு தவறான எண்ணமே கிடையாது. எங்க அண்ணாவை திரும்பி கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கேன். பார்த்துட்டு போனது மட்டும் இல்ல, அவர்கிட்ட ராஜ்யத்தையும் ஒப்படைச்சுட்டோ அவரை திரும்பி கூட்டிட்டு போகணுங்கிற எண்ணத்தை வந்திருக்கேன். சத்தியம் கரீமிதே, சத்தியமா சொல்றேன். ஒரு வேடன் கூட தன்னை தப்பா நினைச்சுக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம். இப்படி சொன்ன பரதன் சொன்ன உடனே விடாம கால விழுந்தார். அப்படி கொண்டாடின பரதன் தன்யஸ்தம் நத்ரயா துல்யம் பஷ்யாமி ஜெகதீபே. உன்னை போல ஒரு பாக்கியசாலி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு பரதனை கொண்டாட. உனக்கு எந்த விதமான பிரயத்னமும் படாம தேடி வந்த ராஜ்யம், அது கூட எனக்கு வேண்டாம், எங்க அண்ணா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். உன்னை போல ஒரு தர்மாத்மா நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிற. ராமனை பார்த்திருக்காளே, ராமனை விட பரதன் தர்மாத்மா அப்படின்னு குஹன் இங்க பரதனை கொண்டாடக்கூடிய அழகு. அதனால பரதா, நீ தர்மாத்மாவா இருக்கிறதுனாலே சாஸ்வதி கல்பதே கீர்த்தி லோகானந்த ஜெயிஷ்யதி. இந்த பூமியில இந்த சாகரங்கள் மலைகள் மடுக்கள் எல்லாம் எத்தனை காலம் இருக்கோ அது வரைக்கும் பரதா உன்னுடைய கீர்த்தியானது குறையவே குறையாது அப்படின்னு கொண்டாடும் பொழுது பரதன் சொல்ற, உங்க கொண்டாடுறதுலாம் இருக்கட்டும், எங்க அண்ணா நன்னியெல்லாம் இங்கதான் தங்கினாடாமே, எங்க படுத்துண்டா, லக்ஷ்மணன் எப்படி பார்த்துண்டா எங்க அண்ணாவை, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே கூட்டிட்டு போற பரத சத்ருநாள் போற வழியிலே ஒரு இந்து விருட்சத்தை காட்டி, ஒரு ஆலம் மரத்தை காட்டி, இதுல